ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த 3 டைரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இது நான் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. எங்களோட அசோசியேஷனுக்கு ஒரு 12:30 மணிக்கு ஒரு கால் வருது. அந்தியூர்னு ஒரு ஊர்ல அதுலேருந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, டெலிகிராமில் படம் இருக்கு, 50 ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஸ்கோப் பண்ணி ஆர்ஆர் இருக்கு, ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல் பேக்கடா இருக்கு. ஃபைனல் படம் ட்வீட்ல என்ன சொல்றாங்க, ஹெச்டி குவாலிட்டியில 5.1 சவுண்டோட வருதுன்றாங்க. ஒவ்வொரு வாட்டர் மார்க்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை குறியிடும். இப்போ இந்த எடிட் ரெஃப் அப்படின்றது எந்த இடத்துல லீக் ஆயிருக்கு? இதுல குறிப்பிட்டிருக்க அந்த டேட் ஆக்சுவல் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடியது. அதாவது ஒரு 3 மணி நேர கண்டென்ட் அப்படியே ஃபுல் ஃபிளஜா வெளியாகுதுன்னா அது இது பண்ணது மிகப்பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். அந்த தயாரிப்பாளருக்கு பண்ண துரோகம், விஜய் அவர்களுக்கு பண்ண துரோகம், டைரக்டருக்கு பண்ண துரோகம், ஹோல் டீமுக்கு பண்ண துரோகம். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இப்போ இந்த ஜனநாயகனுடைய இஷ்யூ, ஸோ அதுக்காக தான் இந்த நேர்காணல் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஜனநாயகன் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் இந்த ஆன்டிசிபேஷன் மீட்டரில் ரொம்பவே பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அந்த படத்துடைய லீக் நடந்திருக்கு. ஸோ இனிஷியலி இந்த செய்தி உங்களுக்கு தெரிய வரப்போ வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கேம்? நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு படம் பார்த்துருந்தேன். திடீர்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் சின்ன சின்ன கிளிப்பிங்காக வந்துட்டு இருந்தது. 30 செகண்ட் 20 செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த 3 டைரக்டர்ஸ் பண்ற மாதிரி. இந்த கிளிப்பிங் எல்லாம் பார்க்கும்போது யாரோ எடிட்டிங்ல இருந்து எடுத்து போட்டாங்க. இது நான் ரொம்ப பெருசா சீரியஸா எடுத்துக்கல. அதாவது இது நடந்துட்டு தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல எக்ஸைட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட எடுத்து போடுவாங்க. இது யாரோ எக்ஸைட்மெண்ட்ல அந்த காட்சியை போட்டாங்க. அதுல ஒரு இது இருக்குல்ல, ஒரு புரட்சின்ற மாதிரி ஒரு டயலாக் கூட முடியுது. அது நான் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் கமலா தியேட்டர்ல. அப்ப நான் அந்த ட்வீட் வந்துட்டு இருந்தது, மனிதன் தெய்வ மங்களான்னு படத்துல இருந்தேன். ஒரு 9 மணிக்கு வரும்போது நான் இது ரொம்ப கேஷுவலா பார்த்தேன். நம்ம நீங்க முடிச்சுட்டு நான் 10 மணிக்கு அது பிறகு ஒரு கெட் டுகெதர் இருந்தது. கெட் டுகெதர் முடிச்சுட்டு வரும்போது நான் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்றேன். 12:30 1 மணிக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வரும்போது எனக்கு உண்மையிலே என்னால நம்ப முடியல. அது வரையும் நான் நம்பவே இல்லை. நான் நினைச்சேன் இது சின்ன சின்ன கிளிப்பா ஏதோ ஒண்ணு வருது. அதுல 5-6 கிளிப் வந்தது. அப்புறம் எல்லாருமே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நிமிட காட்சி வந்துடுச்சு, 5 நிமிட காட்சி வந்துடுச்சுன்னு. நான் சொன்னேன் 5 நிமிட காட்சி எப்படி வர முடியும்? ஒரு 30 செகண்ட் வருது, 20 செகண்ட் வருதுன்றது ஓரளவு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்து காப்பி அடிச்சிட்டாங்க. இது நடக்கும். இப்போ படம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எடிட்டிங்ல பார்ப்போம். எடிட்டிங் பார்க்கும்போது யாராவது எடுத்துருக்கலாம், ஒரு பர்டிகுலர் காட்சி எடுத்துருக்கலாம். இல்லை நம்ம ஃபைனலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டப்பிங்ல பார்ப்போம். இதெல்லாம் க்ளோஸ்ல வச்சு எடுத்தா அதே மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும், ப்ராப்பரா எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபிலிம்ல எடுக்கும்போது வேற. இப்போ எடுக்கிறது பாத்தீங்கன்னா 4Kல எடுக்கிறோம், ஹை எண்ட் கேமரா. நீங்க மானிட்டர்லயே நல்லா இருக்கும், குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். பக்கத்துல வச்சு இப்போ மொபைல்லாம் இவ்வளவு ஹைடெக்ல இருக்குல்ல ரெசல்யூஷன். இப்போ நீங்க போய் க்ளோஸ்ல வச்சு எடுத்தீங்க வச்சுங்களேன், அவ்வளவு சினிமா பாக்குற மாதிரியே இருக்கும். நான் அப்படிதான் நம்பினேன். ஆனா படம் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு எனக்கு 12:30 மணிக்கு அப்படியே நான் அதிர்ச்சியில அப்படியே உட்காந்து நான் எல்லார்ட்டையும் கால் பண்றேன். நான் என்னங்க இது உண்மையா அதுன்னு கேட்கிறேன். அப்போ மீடியால இருந்து எனக்கு சொல்றாங்க, சார் இல்ல சார் ரிலீஸ் ஆயிடுச்சு சார் படம், லிங்க் எல்லாம் சொல்றாங்க. என்டையர் இண்டஸ்ட்ரி அதிர்ச்சி. அப்பதான் நான் நைட்டே ஒரு ட்வீட் போட்டு நான் சொன்னேன், இது கம்ப்ளீட்லி ஷாக்கிங். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இமீடியட்டா இறங்கி இதை ஸ்டாப் பண்ணணும், இது எப்படியாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிலாம் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னன்னா எனக்கு என்ன அதிர்ச்சின்னா, ஒரு திரைப்படமே வெளியாகுது வச்சுங்களேன், திரைப்படத்தினால கண்டென்ட் வெளியாகுது. அதாவது ஒரு 3 மணி நேர கண்டென்ட் அப்படியே ஃபுல் ஃபிளஜா வெளியாகுதுன்னா அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் வந்திருக்கணும், சென்சர்ல தான் வர முடியாது. ஏன்னா சென்சர்ல இங்க கொடுத்த காப்பில எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார் சென்சர்னு இருக்கும். எது அந்த வாட்டர் மார்க் இருக்கும், ஃபார் சென்சர்னு இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இதுல எடிட் ரெஃபரன்ஸ் ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அவ போட்டுட்டே இருக்கா கமெண்ட்ல இது சென்சர்ல வந்துருச்சு. என்னடா சென்சர்ல எப்படி கண்டென்ட் கொடுப்பாங்களோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. சென்சர்ல கொடுக்குற கண்டென்ட் டெஃபினட்டா அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஃபார் சென்சர்னு வாட்டர் மார்க் இருக்கும். அது போட்டு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க பிசினஸ்க்குனாலும் அதுல இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ்க்காக யாருக்காவது அனுப்பிச்சிட்டீங்க வச்சுங்களேன், அதுலயும் அதை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு காரணம் இந்த படம் இவ்வளவு நாள் டிலே ஆனதுக்கு சென்சர் காரணம். அதுதான் இவ்வளவு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த கண்டென்ட் இருந்திருக்கு, அந்த கண்டென்ட் யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட கண்டென்ட் இருக்கு, அவரும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு வாய்ப்பு கிடைச்ச உடனே இல்ல அவரோ அவருடைய டீம்ல யாரோ ஒருத்தரும் வாய்ப்பு கிடைச்சு ரிலீஸ் பண்ணிட்டான். ஆனா இது பண்ணது மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். அந்த தயாரிப்பாளருக்கு பண்ண துரோகம், விஜய் அவர்களுக்கு பண்ண துரோகம், டைரக்டருக்கு பண்ண துரோகம், ஹோல் டீமுக்கு பண்ண துரோகம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு பண்ண துரோகம். ஏன்னா இண்டஸ்ட்ரி இதை நம்பி ஒரு 500 crore 600 crore வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிளஸ் ரெவென்யூ ஓடிடி மூலமா சேட்டலைட் மூலமா எல்லாத்துலயும் வரும்னு எதிர்பார்த்துருக்கும் போது மொத்தத்தையும் ஒழிச்சுக்கிட்டுற மாதிரி ஒரு பையன் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கான். அது உண்மையிலே பெரிய துரோகமா நான் பாக்குறேன்.
ஓகே சார். சார் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அதில் அந்த வாட்டர் மார்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டர் மார்க்ஸும் ஒவ்வொரு விஷயத்தை குறியிடும். இப்போ இந்த எடிட் ரெஃப் அப்படின்றது எந்த இடத்துல லீக் ஆயிருந்துருக்கு? இது வந்து எந்த ஒரு பர்டிகுலருக்காக எடுக்கப்பட்ட காப்பி? எடிட் ரெஃபரன்ஸ்னால எடிட்டர் கிட்ட தான் வந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்றாங்கன்னா எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து அவர்கிட்ட தான் எடிட்டர் கிட்ட தான் வந்திருக்கணும். அசிஸ்டன்ட் எடிட்டர் இவங்க எல்லாம் எடிட் ரெஃபரன்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. அதை விட முக்கியமா என்னன்னா டிஏல இருந்து இப்போ படம் வருது வச்சுங்களேன், டப்பிங்ல இருந்து வருது வச்சுங்களேன், ஃபார் எடிட் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, எடிட்டர் பார்த்து ட்ரிம் பண்ணதுக்காக கொடுப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்குள்ள தான் டிரான்சாக்ஷன் போயிட்டு. பட் எனக்கு என்ன இதுல குறிப்பிட்டிருக்க அந்த டேட் வந்து ஆக்சுவல் ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய டேட், அதாவது 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். பட் இதுல குறிப்பிட்டிருக்கிறது 14/1/2026 அப்படின்றப்போ, அதுவும் இல்லாம இது வந்து ஸ்கோப் பண்ணப்பட்டு நான் கேள்விப்பட்டேன், நான் இந்த ஃபுட்டேஜும் பார்க்கல, பட் ஸ்கோப் பண்ணி ஆர்ஆர் இருக்கு, ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல் பேக்கடா இருக்கு ஃபைனல் படம். இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே அதுல ட்வீட்ல என்ன சொல்றாங்க, HD குவாலிட்டியில 5.1 சவுண்டோட வருதுன்றாங்க. படம் பார்த்தவங்க எல்லாம் என்ன ட்வீட் பண்றாங்க, அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து என்னடா இது எவ்வளவு தொலைவு வந்து அட்வான்ஸா இருந்திருக்கானுங்க. அதாவது இந்த படம் ஃபைனலா ரெடி ஆகி 14th, அதாவது 14/1/2026 படம் ரெடியா இருக்கு. அதாவது இது சென்சர்ல பிரச்சனை வரும்போது படம் நிக்குது. அப்போ திருப்பி ஏதோ பண்ணிருக்காங்க, அந்த படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்காக பண்ணோம், ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ இது ஃபைனல் படமா வரும்போது ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருந்து இந்த காப்பி வந்து ரெடியா இருந்திருக்கு. அது ரெடியான படம் தான் அங்க போயிருக்கு. ரெடி என்ன அர்த்தம், எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிருச்சு, சவுண்ட் 5.1 சவுண்ட் வந்துருச்சு, ஃபைனல் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, விஷுவலும் ஃபைனல் டிஏ பண்ணி VFX பண்ணி, அதுல VFX இல்லாம இல்ல VFX ஓட தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றா. அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரோப் இருக்கும். இப்போ இதே வந்து நீங்க வந்து ப்ரீ விஷுவல் வச்சிங்களேன், அதாவது VFX முன்னாடினா ரோப்ஸ் இருக்கும். ஓகே, ஃபைட் சீக்வன்ஸ். ஓகே, இத பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, சார் ஃபைனல் படம் தான் பாக்குறோம்னு ட்வீட் பண்றா. ஃபைனல் படம் என்னன்னு அர்த்தம், அப்ப VFXல இல்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. அதாவது ரோப்ஸ் இல்லாம ப்ராப்பரான படமா தான் அது வெளியே வந்திருக்கு. அதனால தான் எல்லாரும் வந்து நான் படத்தை பார்த்துட்டேன், படம் வந்து ஃபுல் ஃபிளெஜா இப்படி இருந்திருக்கு ரிவ்யூ போடுறானுங்க. அதாவது ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் போடும்போது அவன் உண்மையிலே படம் பார்த்தானா இல்ல வந்து சும்மா வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னு ரிவ்யூ பண்றானா, ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்கலாம், ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஆப்போனண்டா இருக்கலாம், இந்த படத்துக்கு எதிரான ஒரு ஆளா இருக்கலாம். பட் ரிவ்யூ எல்லாம் போடும்போது நம்மளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. படமே வரல ஆனா நான் பைரசில பார்த்து கூட ரிவ்யூ பண்ணுவேன்னு சொல்றான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய துரோகி பாருங்க. இப்போ ஓவராலா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே என்ன ஒரு ஷாக்குன்னா, அப்போ யாராவது நம்மளுக்கு எதிரியா தான் வச்சுங்களேன், உங்க படத்தை ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும். உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் உங்க பேர்ல கோவமா இருந்தா வச்சுங்க, உங்களை ஒட்டு மொத்தமா ஒழிக்க முடியும், உங்க கண்டென்ட் வெளியில லீக் பண்ண முடியும். இப்போ இது ஒரு வார்னிங், இது ஒரு வந்து காஷன் டு தி இண்டஸ்ட்ரி. இனிமே எவ்வளவு கேர்ஃபுல்லா உங்க படத்துடைய கண்டென்ட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். எவனை நம்பியும் கண்டென்ட்டை கொடுக்க கூடாது. இனிமே கண்டென்ட் எங்க இருக்கணும்னா கம்ப்ளீட்டா ப்ரொடெக்டட், அதாவது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கண்ட்ரோல தான் அந்த கண்டென்ட் இருக்கணுமே தவிர, அது வந்து ஒன்லி டைரக்டர் கண்ட்ரோல்லையும் தயாரிப்பாளர் கண்ட்ரோல் இருக்கணுமே தவிர வேற எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது. அது ஒரு 2 கோடி படமா இருந்தாலும் சரி, 200 கோடி படமா இருந்தாலும் சரி, 1000 கோடி படமா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கணும். எவனை நம்பி விட்டுறக்கூடாது. அந்த டெக்னீஷியன் விட்டேன், இந்த டெக்னீஷியன் விட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி காலி பண்ணிடுவானுங்க அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா நான் பார்க்குறேன். ஓகே சார். அண்ட் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கு சார். இப்போ மாஸ்டர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷன்ஸாக இருக்கணும், தர்பார் வந்த டைமில் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆச்சு, அண்ட் ஓடிடியில் பொன்மகள் வந்தால் ஓடிடி வரதுக்கு முன்னாடியே பைரேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வருது, பைரேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வருது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் நம்ம என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? இல்லை ரிலீஸ்க்கு முன்னாடி படங்கள்லாம் வரல. இப்போ ஜக்குபாய் படம் தான் ஒரு படம் தான் வந்தது. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஜக்குபாய்னு வந்தது. தெலுங்குல பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிக்கு தாரிதின்னு ஒரு படம் வந்தது, பவன் கல்யாண் நடிப்பில் ஒரு 90 மினிட்ஸ் கண்டென்ட் வந்தது. மலையாளத்தில் பிரேமம் படம் வந்து சென்சர்ல இருந்து அது சென்சர் போட்டு ஒரு கொடுத்தாங்கல்ல, அந்த கண்டென்ட் வெளியே வந்தது. அங்கே யாரோ ஒருத்தர் காப்பி பண்ணி அந்த நம்ம வந்து சென்சருக்கு வந்து ஒரு DVD கொடுக்கணும், ஓகேங்களா? அந்த டிவிடி கொடுத்தா இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும். முன்னாடி எப்படின்னா டிவிடி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடி ஒருத்தன் காப்பி பண்ணிட்டான், பிரேமம் வரும்போது என்ன பண்ணிட்டான், அதுல வந்து ஃபார் சென்சர் இருந்தது. ஓகே, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அப்போ சென்சருக்கு போன காப்பி தான் எவனோ காப்பி பண்ணியிருக்கான். ஒரு நம்ம டிவிடி வந்து ஃபைனலாக சென்சர் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஒரு அவங்க வந்து ரெக்கார்டுக்காக ஒரு டிவிடி கேட்பாங்க. ஓகே, சென்சர் போர்டில் சென்சர்லாம் முடிஞ்சிச்சு வச்சிங்களேன், கட்ஸ் மியூட்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா நீங்க வந்து ஃபைனல் படத்தை வந்து சப்மிட் பண்ணுங்கன்னுவாங்க. அந்த ஃபைனல் படம் வந்து லோ ரிஸ், ஓகே, ஹைரிஸ்க் கிடையாது. நீங்க சொல்ற ஹையஸ்ட் குவாலிட்டிலாம் கிடையாது, 4K எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் பேசிக்கான ஒரு படம். அதுல வந்து பிளர்டா இருக்கும், படம் வந்து ரொம்ப பிளர்டா தான் இருக்கும், அதாவது ரொம்ப ஹை எண்ட் எல்லாம் பார்க்க முடியாது. அது பைரசி பிரிண்ட் மாதிரி தான், 360p இருக்கும், அவ்வளவுதான். அது சும்மா ரெசல்யூஷன் கம்மியா பார்க்கலாம். அந்த பிரிண்ட் வெளில வந்தது பிரேமம் படத்துக்கு, இதெல்லாம் வந்தது. தமிழ்ல நீங்க சொல்ற மாதிரி பொன்மகள் வந்து அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் வந்து OTT ரிலீஸ் ஆகுது, அது பிரீமியர் ஆன படம். ரிலீஸ் ஆன 2 மணி நேரத்துல வந்தது. அப்போ வந்து அவன் அந்த நெட்வொர்க்கை பிடிச்சி
ஆன்லைன்ல அது ஸ்ட்ரீமிங் ஆன உடனே அதை டவுன்லோட் பண்ணியிருக்கான். அந்த டெக்னாலஜி வந்து இப்போ யூஎஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் ஆகும்போது உடனே டவுன்லோட் பண்றாங்க. அந்த டவுன்லோட் பண்ற டெக்னாலஜி வந்து 1-2 பேர்ட்ட வந்து இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது கிடையாது. ஓகே, இப்போ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டாங்க அந்த டெக்னாலஜி. அப்படிதான் பொன்மகள் வந்தாலும் வந்தது. நீங்க சொல்ற தர்பாரோ இதெல்லாம் சின்ன பாத்தீங்கன்னா சின்ன சீன்ஸ், அதாவது அது மொபைல் எடுக்கப்பட்ட சீன். அதாவது அந்த படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது இவத்தை காப்பி பண்ணி போட்டது தான். ஒரு சின்ன சீனு, ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட். இது நிறைய நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்திருக்கு, லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கும்போதே இதெல்லாம் நடந்திருக்கே தவிர ஒரு திரைப்படம் மொத்தமா முழுமையாக தமிழ் சினிமால வந்தது ஜக்குபாய் மட்டும்தான். ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை உண்டாக்குன படம் வந்து ஜக்குபாய் தான். வேற எந்த படமும் அந்த மாதிரி நடக்கல. இந்த படம் வந்து மிகப்பெரிய படம். ஜக்குபாய் எல்லாம் தாண்டி இந்த படம் பெரிய படம். இந்த படத்தை நடந்தது மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ எல்லாமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்களே, எல்லாருமே சேர்ந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ண போறோம், இதை எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வர போறோம், இதுக்கு மூல காரணமா இருந்தவனே நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இந்த பயம் வரும். இண்டஸ்ட்ரியில் இனிமேல் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன பண்ண போறோம், அது இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ண போறோம், இதுதான் நம்முடைய டிஸ்கஷன் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ நிறைய ஃபேன்ஸா சரி, நிறைய பேர் வந்து ஜென்யூனா நாங்கள் படம் பார்க்க மாட்டோன்றது தவிர்க்கிறாங்க. ஸோ தியேட்டரா ஓரளவுக்கு இது தப்பிக்கலாம். பட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு வரப்போ அங்கே பிஸ்னஸ் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்ற வந்து ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எல்லாருமே ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் கிடையாது. இன்னைக்கு நேற்று எங்களுக்கு வந்து எங்களோட அசோசியேஷனுக்கு வந்து ஒரு 12:30 மணிக்கு ஒரு கால் வருது. அந்தியூர்னு ஒரு ஊர்ல இருந்து. அதுலேருந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன். அந்த நம்பர் 12:30 மணிக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு, சார் டெலிகிராம்ல படம் இருக்கு, 50 ரூபாய் நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்திருக்கு. நீங்க அசோசியேஷனா இறங்கி இதை ஸ்டாப் பண்ணுங்க, அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன்னாரு. நாங்கள் என்ன சொன்னோம், காலில் வந்து அவருக்கு மெசேஜ் போட்டோம், சார் நீங்க ப்ரொடியூசர் நம்பர் கொடுக்குறோம், நீங்க அவர் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. இது அசோசியேஷன் எடுக்கிற வேலை கிடையாது. இது அசோசியேஷன் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா எங்களுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் மெம்பர் மட்டும்தான். அது தவிர நம்ம அது பண்ண முடியாது. ஏன்னா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பண்ணலாம். பட் நீங்க வந்து ப்ரொடியூசருக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஆனா விஷயம் என்னன்னா, ஒருத்தர் 50 ரூபாய்க்கு நான் வந்து டெலிகிராம்ல ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சம்பாதிக்க பாக்குறான். புரியுதுங்களா? புரியுது. எங்கோ ஒரு அந்தியூர்ன்ற ஊர்ல ஒருத்த பண்றான்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எப்படி இருக்கு நிலைமை? நீங்க சோஷியல் மீடியால பாக்குறது ஹார்ட்கோர் ரசிகர்கள் சொல்றது. பட் எல்லாருமே ஹார்ட்கோர் ரசிகர்கள் கிடையாது. இல்ல, ஒரு 1/3 ரசிகர்கள் வந்து ஹார்ட்கோரா இருக்கலாம். மீதி பேர்லாம் படம் பாக்குறவங்க தானே. சரி, படம் 50 ரூபாய் கிடைக்குது, நம்ம பாத்துருவோம், நம்ம எதுக்கு போய் திரையரங்களை பார்க்கணும், இவ்வளவு தொழில் கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி பார்க்கணுமான்ற ஒரு மனநிலை இருக்குல்ல. இன்னைக்கு ஓவர்சீஸ்ல லட்சக்கணக்கான பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகி நீங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்கன்னா, ஏன்னா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பேசினேன். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லாரு, சார் இனிமே இந்த படத்துக்கு ஸ்கோப்பே இல்லை, இங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இதுக்குள்ள பார்த்துட்டாங்களான்னு. 24 ஹவர்ஸ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்றது யார் பாத்தீங்கன்னா ஹார்ட்கோர் ரசிகர்கள் தான். அதாவது விஜய் சார் ரசிகர்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு பார்த்துட்டாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, விஜய் சார் படம் நாங்க பார்த்துடுறோம் அப்படின்னு. அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அதெல்லாம். அப்போ நீங்க என்ன ரிலீஸ் பண்ணி என்ன கெயின் ஆக போகுது? ஓகே, ஒரு சிம்பத்தி இருக்கும், அது ஐயோ இந்த படம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு கியூரியாசிட்டில வெயிட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த கியூரியாசிட்டி எடுத்துட்டு விஸ்வரூபம் டைம்லயுமே சம்மர் இந்த மாதிரியான Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Meriba Paneer Soda. I trust Meriba.